என்னடா கும்பரசாமி வேஷம் போட்டு வரான் பாரு. என்ன உனக்கு சம்பளம் அவனுக்கு? நீங்களும் புதுச்சு எடுக்கும் போது ஏடா சோபா செட்டு காலா கால பாடுறடே தூணுங்களாட்ட பாடுறடே அப்பா சோபா செட்டு கால மரியாதை மரியாதை அதிகமா பேசுறேன் வாயில விட்டு விட ஜாக்கிரதை. அற்ப பதறே இன்னைக்கு வந்து 30 பேருமே வாயில விட முடியாது. முடியாதா? ஏண்டா முடியாதா? ஏண்டா முடியாது. காரணம் இருக்கு. என்ன காரணம்? மேல படிச்சு பாரு. போறத படி போறத படி. எங்களால அதுக்கு பின்னாடி பாருங்க. இங்க இருக்கிறோம் நண்பா. நானேதான். அப்படி இருந்த போதிலும் இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் என்ன, இதை முன்னிட்டு என்ன காரணம்? கூத்து பாக்குறாங்க. அது தெரியுது. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் என்னடானா அப்படி கொடாயிலே விட்டுருவியா? அதே தாங்க. அது என்ன? அதே தானமா? அதே தாங்க. அதே நாடகம்னா அதே நாடகங்கிற இல்ல. அந்த நாடகம் என்ன நாடகம்? சங்கிலி புங்கிலி கதவு தர. இதுல யார் சங்கிலி யார் பிங்கிலி? சங்கிலி பிங்கிலி எனக்கு அடிக்கலாம் நண்பா. நானேதான். அப்படி இருந்த போதிலும் இன்னும் ஸ்ரீலா ஸ்ரீ தாளையூர் காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு இன்னைக்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஓரிரவு நாடக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். உண்மைதான் உண்மைதான். அரங்கேற்றம் செய்யக்கூடிய பொதுமக்கள் அனைவற்ற பேரும் இன்னும் நம்மளுடைய நாடகத்தை கண்டு கழிக்க வந்த ரசிக பொதுமக்கள் அனைவற்ற பேரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்களை பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று இன்னும் ஸ்ரீ காளியம்மனை பிரார்த்திக்கின்றேன். ராமோ மகாராஜா. நண்பா வந்தோடனே இப்படி கூதி கத்தி எடுத்துக்கிறியே, கையில இருக்கக்கூடிய என்ன கத்தி?
நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன? நீ அனைத்துமே அறிந்தாயா? அறியலைங்க. ஏன்டா அறியல? அறியலைங்க, நாளைக்கு காலைல தான் போய் அறியணும். ஏய், கறி எடுத்துட்டு வந்து அறியணும். என்னுடைய பெயர் நாமம் உனக்கு புரிந்ததா இல்லையாடா? இல்லைங்க. ஏ கேட்கல எனக்கு. நான் சொல்றேன். மேலே ஏறிட்டு பாடுற. காது ரெண்டுக்குதே கேட்காது. கேட்காது நண்பா. ஆமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோர் பார்த்திப அர்ஜுனன். மகாராஜா 11 அழகு 12 பெயர் 32 லட்சண பொருந்திய பங்குனி மாதம் 12ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பர்குணா என்கிற பார்த்திப அர்ஜுனன். ஆமா, காண்டிபன், வில்லாளி, விஜயன், பர்குணன், நற்குணன், திருடிவேந்தன். வீடு திருடி அது உன்ன மாதிரி போய் ஒட்டு போய் உட்கார்ந்து இப்படி சொல்லப்பட்ட ஆளாள அழகு மன்னன் அர்ஜுன மன்னன் என்னுடைய பெயர். யார்கிட்ட பூசுது? அடிச்சல யார்கிட்ட போய் சொல்றேன்? நான் அர்ஜுன பாக்கலையா? கிளம்பு ஹோட்டல் கடையில சிலிண்டர் எப்படி இருக்கும்? குட்ட சிலிண்டர். ஆமா, அது சைஸ் இருந்துட்டு இவள வாய் பேசுறாம இருக்கு. டேய், தலகமல தட்டி போட உள்ள அப்படியே தொண்டைவா அறுத்து விட்டுருவேன். அப்படியா? அப்படி ஜாகு ஜாகுட்டு என்ன அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கறீங்க? கொட்ட பளிங்கமா சண்டை போடலாம். அப்படி அர்ஜுனனாக இருந்தாலும் கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் 300 நாள் 3000 தசை வினாடிகள் போல் மற்றவர்களை போல் ஒரு தாயின் அங்கத்தில் வழியாக பிறந்தேனே. என் தாய் தந்தை யாரு? அம்மா. யாரு? என்னடா எங்க அம்மாங்கற? யாரு உங்க அம்மா? என் தாய் தந்தை யாரு? யாருங்க? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் நண்பா? என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா?
மேல போடு மறுபடி ஊது 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 போடுங்க 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 போடுங்க. கட்டி கொடுத்தவன் சாமி ஆடும்போது எங்கடா கட்டி கொடுக்குற? சாமியான்னா எனக்கு என்னமா ஜன்னி வந்துருச்சா தான் இழுத்துட்டு கிடக்குறன்னு கொடுத்தேன். ஏடா நீ ஆடல ஆடா இதுக்கு மேல எங்கடா ஆடுறது நண்பா? அறிவீர்கள் சபையோர்களே, அரே சாமி நல்லா கேட்டுக்கோங்க சாமி. இப்ப மகாராஜா கைத்து மேல நடக்க போகிறாரு, கத்திய வாயில விட போறாரு சாமி. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுங்க. கோமாளி பேசுங்க கை தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற பாராயா. டக்கு டக்கு கைத்தட்டாங்க வாயில விடு. என்ன பார்த்தா சாட்டு மேல நடக்க வித்த போட்டுக்கிட்டே தெரியறேன். என்ன சொன்னா? சாமி கைத்து மேல நடக்க போகுது, கத்திய வாயில விட போகுது. உட்காந்து உட்காந்து ஆடுறத பார்த்தா உனக்கு அவர் என்ன வித்த காட்டிட்டு இருந்துச்சியா? அரே சாமி, ஆமா சாமி. ஏன்னா அவர் என்ன பஸ் ஸ்டாண்டு கட்ட பக்கம் என்ன காட்டி அவர் என்ன வித்தையா காட்டிட்டு இருக்கிறாரு? அவர் உட்காந்து உட்காந்து ஆடுறாரு. அதெல்லாம் ஆட்டமுடா. ஆட்டமா நண்பா? யாருங்க? என் தாய் தந்தை யாரு? யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? எப்பேற்பட்டவர்கள் நண்பா? ஓய், என் தந்தை யாரோ? அவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நீ பிறந்த காரணத்தால் முன்னவே தெரிஞ்சிருந்தா ஊசி போட்டு கிளச்சிருப்பேன் கொம்மாள. அதுக்கே எங்க அம்மாவாட ஏங்க அடிக்கிற அடியில அவன் வலிக்கல வலிக்கணும். பின்னாடி பேசாத, பின்னாடி பேசாதடா. கை வச்ச மாதிரி தான் சாட்டி எடுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க. வலிக்குதா? வாடா மகாராஜா, வாங்க வாங்க மகாராஜா. நண்பா செப்பு அப்படின்னா சொல்லு. தெலுங்கு தெல்லாదా? தெலுங்கெல்லாம் பேசுறியா? నీ అమ్మకి పొగడు ముక్కడి లేదు. అమ్మలకు మురుకు వాங்கி தரியா? சொல்லு நண்பா. என் தந்தையார் யாரு? யாரு நண்பா? என் தந்தையாரோ பாண்டுபுத்திர மகாராஜனின் தந்தையார். உங்களை பெத்தாங்களே உங்க அம்மா. என் தாய் அவர்கள் எப்பேற்பட்டவர்? என் தாயாரோ குந்தி மந்தாரை. குந்தி மந்தாரை. மந்தாரை, ஆமா. இரண்டு தாய்மார்கள் எனக்கு. ஒப்பனுக்கு அடிச்சது லக்கு. ஏன்னா 2 பொண்டாட்டி எனக்கு தான் இருக்கிற ஆளு பாரு. 4 பொண்டாட்டி கட்டினேன் நானு. 4 பொண்டாட்டி கட்டி நாசமா போயிருச்சு. அப்படியே போட்டு நண்பா. அப்படி பாண்டுபுத்திர மகாராஜருக்கு குந்தி மந்தாரைக்கும் நாங்க சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தோம்? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தா தெரியுமா?
நன்பாக பாண்டவர் 5 பேரு நன்பாக பாண்டவர் 5 பேரு நன்பாய மந்திரிமாரே நன்பாக சேர்ந்து நல்ல சொல்லுங்க மகாராஜா. நண்பா கண்ணதாசங்கார குடி கண்ணதாசங்கார குடி மகாராஜா எப்புல கடி. ஏய் உனதெல்லாம் நல்லாவா இருக்கும் கர்மா நல்லா இருக்கும் நண்பா ஏடி ஏண்டா நாங்க சரியாக எத்தனை பேர் பிறந்தோம் நண்பா சரியாக பாண்டவர் 5 ராஜாக்கள் பிறந்தோம். சரி பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். ஆமா யார் யாரு நண்பா முதலாவதாக பிறந்தது யாரு யாரு என் அண்ணனாகப்பட்ட தர்மன் பிறந்தார். இரண்டாவதாக அவருக்கு நேர் இளையோ பீமன் பிறந்தார். மூன்றாவதாக இந்த அர்ஜுனன் நான் பிறந்தேன். ஏங்க ஆ, உங்களை எல்லாத்தையும் நான் ஒத்துப்பேங்க. பிறகு உங்க இளைய அண்ணன் பீமன் அவன் எப்படிங்க பிறந்தான்? அவர் ஆற்ற நல்லவர் யாருமே கிடையாது. அவன் எப்படிங்க பிறந்தான்? வச்சுக்கிட்டு எப்படிங்க பிறந்தான்? ஏண்டா தலைக்காயே அவ்வளவு பெருசா இருக்குது. டேய் நீ என்ன கேப்பன்னு எனக்கு தெரியும். என்ன அப்படி மயிலார் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பாண்டவர் 5 ராஜாக்கள் பிறந்தோம். மகாராஜா அப்படி 5 பேராக பிறந்து இருப்பினும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு நகரம் நண்பா கேட்டாயே ஒரு கேள்வி. என் உம்மா நான் கேட்டேன். அப்படி கூட கேப்ப அத்தை கேட்டு அப்படி கேட்க மாட்டேன். நண்பா எங்களுடைய நாடு எது? நாடு அது நாடு நீ நாடாவிட்ட உனக்கு ஏது ஒரு சுடுகாடு? பரவாயில்ல நண்பா எங்களுடைய தேசமோ டெல்லி அஸ்லாபுரம் எங்களுடைய தேசம். ஆமா அஸ்தினாபுரத்துக்கு நீங்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் மட்டும்தான் சொந்தமா? உங்களுக்கு மட்டும்தான் அது சொந்த நாடா? பங்கு மகையாளிகள் யாராவது இருக்கிறார்களா? நண்பா ஓய் கேட்டாயே ஒரு கேள்வி. என்னன்னுமா கேட்டேன். என்னன்னு கேட்டேன். கேட்ட ஒண்ணு என்ன பார்த்தா அப்படி உனக்கு தெரியுதாடா? சரி விடுங்க நண்பா இந்த நாட்டிற்கு நாங்க மட்டும்தான் சொந்தமா இல்ல பகைவர்கள் யாராவது உண்டா? யாராவது இருக்கிறார்களா? நண்பா இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாங்க மட்டும் கிடையாது. என் பெரியப்பாமார்கள் என்னுடைய பெரியப்பா பிள்ளையாகப்பட்ட துரியோதனன் சேனைகள் 101 பேர்த்துக்கும் இந்த நாட்டில் பங்கு உண்டு. சரி அது போல அந்த பாவியாகப்பட்ட துரியோதனன் எங்களுக்கு எத்தனை நயவஞ்சகங்கள் செய்தார்? என்ன வஞ்சகங்கள் செய்தார் நண்பா? அந்த பாவியாகப்பட்ட துரியோதனன் எத்தனையோ நயவஞ்சகங்கள் எல்லாம் செய்து சூதுனால பகடையாடி இந்த நாடு நகர அனைத்துமே இழந்தோம். அனைத்தும் படித்துக் கொண்டான். உண்மைதான். இழந்து 18 நாள் பாரத போர் யுத்தம்
அந்த பாரத போர் யுத்தத்திலையும் அந்த துரியோதன சேனையை வென்று முடித்தோம். வென்று மடித்தீர்கள். ஆமா. அப்படி மடித்திருந்தாலும் இப்பொழுது நாங்க எங்க இருக்கிறோம்? டெல்லி அஸ்னாபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டம் சூட்டி இப்பொழுது டெல்லி அஸ்னாபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்த போது என்னவென்று தெரியவில்லை. இன்னைக்கு அனைவற்ற பேருமே என்னுடைய அண்ணனாகப்பட்ட தர்மர் அழைத்திருக்கிறார். உன் மனைவி அழைத்திருக்கிறார். என்னுடைய மனைவியாகப்பட்ட பத்தினி பாஞ்சாலி, வெகுவதா, யாகசேனா, அழகு சுபத்திரை எனக்கென்று அனைவத்து பேருமே என்னை அழைத்திருக்கிறார்கள். போய் பார்க்கலாமா? பொன்னான திருவடிக்கு அநேக ஆயிரம் நமஸ்கார சுவாமி. தம்பி நான் சென்று அரமனை உங்கா பால் பதார்த்தம் செஞ்சு வைக்கிறேன். பால் பதார்த்தம் செஞ்சுக்கிறேடி. என் புருஷன் எப்படியாப்பட்ட பாரு, இழைச்சி பாரு, உருளைக்கிழங்காட்ட உருண்டு போயிட்டாரு. சரி, பால் கொண்டு மகனே விஸ்வகேது, உன் பேக்கல கிடந்த ஆய்வுக்கு எடுத்து விட்டியா? போய் பேக்கல உள்ள போது படுத்துக்கிச்சு. பாலத்தை மனிதபடியா இந்த படர் சூழ்ந்த உலகில் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருப்பாய். தம்பி அர்ச்சனா, அண்ணா வீமச்சேனா, தம்பி அர்ச்சனா, தங்களுடைய திருவடி பாதங்களுக்கு வந்தனம் செய்கிறேன். அப்படி இருந்த போதிலும் அதனுடைய வார்த்தை கேட்டு பத்ராபரி பட்டணம் சென்று இவர் மகாராஜனிடத்திலே 16 நாள் கடோரமாக சண்டை சமரங்களும் செய்து இதோ ஐவன் பொருந்திய புறவையை கொண்டு வந்திருக்கிறேன். உண்மைதான். அப்படி இந்த புறவையை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமா, ஏன்னா அல்லும் போலும் ஆதரிக்கக்கூடியவர் நம்மளுடைய மாமை யாரு, எம்பெருமான் மாயக்கண்ணன். அவரை குறிப்பிட்டு அழைத்தால் நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அல்லவா?
மன்னவா, நல்லது கெட்டது நாராயண அறிவார். அவர் என்று ஒரு அனுமதி செய்யாது. உண்மைதான். அவர் வரவேற்று தகுந்த ஆலோசனை கேட்ட சொல்வார். ஐவரிலேயே இந்த பொறுமையை வைத்து என்ன செய்வோம் என்று மாமன் அழைத்து கேட்போம். அழைக்கும் பொழுது சத்தம் கேட்கின்றது. ஆமா, அதனால ஆண்டவரை ஆதரிக்க அரிராம கண்ணன் நம்ம மாமன் நம்மளை தேடி கொண்டு வந்து இருப்பார். உண்மை, அவரை எதிர்கொண்டு அழைக்கலாம். ஏழன் சபையார்களே, பாண்டவர்களாகப்பட்ட அனைவரும் மாயக்கண்ணனை அழைக்க அதே சமயத்தில் மாயக்கண்ணன் சபை தருவார் மற்ற விஷயம் அவரால்